Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. இன்றைக்கும் ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து சண்டே ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறதுனால இப்போ இருக்கிறது நானும் என் 2 பசங்க தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாம், எதுவுமே சீக்கிரமாகவே லன்ச் செஞ்சு சாப்பிட்டுடலாம். மார்னிங்ஸ் ஹார்லிக்ஸ் மட்டும் குடிச்சிட்டு பிஸ்கெட் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருந்துடலான்றதுக்காக அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி பால் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து இதே மாதிரி ஸ்கிப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம எப்போவாச்சும் ஒருக்கா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறது. ஸ்கூல் டயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஸ்கூல் இல்லைனா தான் எப்போவாச்சும் வந்து சாப்பிட்றதுக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஏதாச்சும் சிம்பிளாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறது. ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இருக்கும்போது காஃபி டீ அந்த மாதிரி தான் நான் குடிப்பேன். இப்போ குழந்தைங்க கூட இருக்கிறதுனால நானும் ஹார்லிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ ஹார்லிக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் சோஃபா மேலே வந்து துணிங்க அப்புறம் டாய்ஸ் எல்லாமே எப்போவுமே இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நேற்று நைட்டு மடித்து அப்படியே நான் சோஃபா மேலேயே வச்சுட்டு தூங்க போயிட்டோம். அதெல்லாம் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய டாட்டர் வந்து ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருப்பாள். டாட்டராக இருக்கட்டும் என்னோடய சன்னாக இருக்கட்டும், நான் எந்த வேலை பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வஹீதாவோட மைண்ட் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாள். ஸோ அதனால் வந்து எதுவுமே வேண்டாம் விளையாடுறதுக்கு அப்படின்னு ரொம்ப மூட் ஆஃபில் இருந்தாங்க போல். என்ன ஆச்சுன்னு தெரியல. ரெண்டு பேருமே வீட்டில் இருந்தாலே இதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறது பார்த்து ஏன் கண்ணே பட்டுரும். அந்தளவுக்கு சேர்ந்து விளையாடுவாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்படி தான் சண்டை வரும்னு தெரியாது. 2 பேரும் ஒரு வயசு தான் வித்தியாசம் இருக்கிறதுனால அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. 2 பேரும் ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி அவங்க டேடி வீட்டில் இல்லாததுனால வஹீதா ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்தால் போல். அவங்க டேடியை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தா போல். அதனால தான் எதுலேயும் மைண்ட் வந்து அவளுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தாள். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவளுடைய மைண்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே கேமரா செட் பண்ணியிருக்கறனால எதுக்காக இங்கே கேமரா செட் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க, ஏன் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ உன்னை தான்மா வீடியோ எடுக்கிறேன்னா ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வந்து சமையல் மட்டும்தான் வீடியோ எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ லன்ச் டைம் ஆகிடுச்சு. லன்ச்சுக்கு நான் இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துடணும். ஆல்ரெடி டீ ஹார்லிக்ஸ் மட்டும்தானே குடிச்சிருக்கோன்றதுக்காக
வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வச்சுட்டு நேற்று செஹருக்காக வந்து சாம்பார் தால்ச்சா வச்சுருந்தது. அந்த சாம்பாரே நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்காக. இருக்கிறது நம்ம 3 பேர் தானே, அந்தளவுக்கு குழந்தைங்க சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ அதனால் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பேட் அப்பளம் இருந்துச்சு. அது ரொம்ப ஃபேவரெட் 2 பேருக்கும். ஸோ அது வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா சீக்கிரமாக ஏதாச்சும் சிம்பிளாக சமைச்சிட்டு குழந்தைங்களோட தான் டைம் எடுத்துக்கிறது. என்ன தான் மெனக்கெட நம்ம எல்லாம் வகை வகையாக செஞ்சாலும் குழந்தைங்க அவ்வளோவா வந்து சாப்பிட்றதே இல்லை. ஸோ வேஸ்ட்டாக அடிக்கடி எடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டு கிச்சன்லேருந்து முதல்ல வெளியே போயிடுறது. இருக்கிற கொஞ்சம் நேரமாச்சு கிச்சனில் வந்து கொஞ்சம் நல்ல வைப்ஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நேரமாச்சு கிச்சனில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஜாலியான மூடு இருக்கும். சமைக்கிறதுலேயும் க்ளீன் பண்ணுறதுலையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா வந்து தால்ச்சா இருக்குது. கொஞ்சமாக தான் இருந்துச்சு. பட் அல்ஹம்துலில்லாஹ் அதுவே எங்களுக்கு வந்து தாராளமாக வந்துருச்சு. அப்பளத்தோடு இன்றைக்கி லன்ச் வந்து முடிச்சிட்டோம். சாப்பிட்ட கையோடு இருக்கிற பாத்திரம்லாம் விளக்கி வச்சாச்சு. பாத்திரம் விளக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு குழந்தைங்களும் நானும் ரூம்குள்ளே வந்து கொஞ்சம் ஏசியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளாடிக்கிட்டு இருந்தோம். விளாடிக்கிட்டே நாங்கள் வந்து தூங்குகிற டைம் வந்துடுச்சு. பசங்க விளாடிக்கிட்டே தூங்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் இந்த டே போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.